அப்படியே பார்த்தீங்களா எங்க தலைவர் கெத்தா மாசா அப்படியே சாஞ்சி உட்கார்ந்தாரு எங்க தலைவர் மோடி எதிர்க்க. பாருங்க இவங்கெல்லாம் பாருங்க குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க, எங்க தலைவர் பாருங்க நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இது அதெல்லாம் பேசுவாங்க. ஓட்டு போட்டு சந்திச்ச முதல் சிஎம் யார் தெரியுமா? நம்ம முதலமைச்சர் விஜய் தான். இந்த வெற்றியில ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ற அந்த சந்தேகம் இருக்கு, மக்களுக்கே சந்தேகம் இருக்கு. அதனால நீங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கல, உங்களுக்கு தெரியல. அவர் வந்து ஊர்வலமா போய் நன்றி சொன்ன போனது, அந்த மக்கள் அங்க அழுது வந்து இது பண்ணது தெரியல. அதெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது வந்து தெரியாம போயிடுச்சு. அது சரிங்களா, ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு. 8000 ஓட்டு வந்து விஜயே நின்னால் கூட வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல ஜெயிப்பாங்க. ஆனா திருச்சி கிழக்குல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினே நின்னார்னா கூட பாத்தீங்கன்னா விஜய் தான். அது காரணம் என்னன்னா, ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால மீண்டும் அந்த மக்கள் வந்து அதான் போடுவாங்க. அதே நீங்க கொளத்தூர்ல வந்தோம்னா ஸ்டாலின் எதிர்த்தாருன்னா விஜய் தோப்பார். நீங்க பாதி செங்குத்தா பொழந்து உங்ககிட்ட வராங்கன்னு சொன்னா அதுவும் வரக்கூடிய நபர்கள் யாருன்னு பாருங்க. எல்லா ஸ்லீப்பர் வந்து வேலுமணி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஸ்லீப்பர் செல்லு எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும், பிஜேபி ஆளு சொல்லி தெரியும். இருக்கிற அத்தனை பேர் அப்படிதானே. அப்ப நீங்க அவங்கள போய் கண்ண மூடி நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா உங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? அரசியல் ரீதியா கருத்து சொல்லுவாங்க. ஆனா கடுமையா எதிர்த்து இருக்கிறேன். நியாயமா விஜய் என்ன செஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன போட்டு தூக்கி உள்ள வச்சிருக்கணும். நான் பேசின பேச்சுக்கலாம் புரியுதா சொல்ல. அரசியல் இதெல்லாம் சகஜமா. அப்படி பார்த்தா கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னாரு, அவங்க தயவுல தான் இன்னைக்கு ஆட்சியே நடக்குது. திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்கள் நிக்க போறதா சொல்றாங்க. இப்ப அப்படின்னு யார் சொன்னது? அன்பில் மகேஷ் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அவர் வேண்டுகோள் விடுத்தாரு, அவர் நிப்பாரான்றது சந்தேகம். அப்ப திருச்சி கிழக்குல திமுக தரப்புல யார் சொன்னீங்க? இல்லம்மா, ஏற்கனவே எனக்கு பொதுவா இடைத்தேர்தல்ல அதுவும் ஆளுங்கட்சியா இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் மீண்டும் ஜெயிக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் ஒருபோதும் நிக்க மாட்டாரு. ஏன் அன்பில் மகேஷே நிக்கலாமே? இல்ல அவரை தான் இப்படி இன்டைரக்டா சொல்றாரோ? அதாவது நான் என்ன கேட்கிறேன், அன்பில் மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு விண்ணப்பம் கொடுத்து நான் நிக்கிறேங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஆனால் வந்து எப்பவுமே ஆளுங்கட்சி வந்து அங்க ராஜினாமா பண்ணினாலும் கூட மீண்டும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவேக தரப்புல தான் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர இன்னொருத்தலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிரச்சாரத்தை வந்து விஜய் மேற்கொள்வாரு, இதெல்லாம் நடக்கும். ஆனா ஸ்டாலின் தான் அங்க நிக்க மாட்டாரு, எனக்கு தெரிஞ்சு நிக்க மாட்டாரு. அவர் கொளத்தூர்ல பிரைட்டா இருக்கு. நாளைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா கொளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் ஜெயிச்சுவார். தெரியுமா உங்களுக்கு யாருக்காது ரகசியம்? நிஜமாமா? இதே விஎஸ் பாபு நின்னால் வந்து நின்னால் கூட நின்னால் கூட ஏன் விஜய் நின்னா நான் சவால் விட்டு சொல்றேன், விஜயே போட்டிட்டுமே பெரம்பூர்ல ராஜினாமா பண்ணிட்டு இது கொளத்தூர்ல போட்டிட்டு ஸ்டாலின் ஜெயிச்சுடுவாரு. ஏன் சொல்லுங்க? அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு வெறித்தனமாகறாங்க கொளத்தூர் மக்கள். நிஜமா? அதே மக்கள் தானே சார் விஎஸ்? இல்லம்மா, அது ஏதோ ஒண்ணு அங்க நடந்துருச்சுமா. அங்க ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. இல்லைன்னா சும்மா அந்த 8000 ஓட்டுலாம் அதெல்லாம் சும்மா. விஎஸ் பாபுலாம் அங்க விஎஸ் பாபுல விஜயே நின்னார்னா கூட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஜெயிப்பார் கொளத்தூர்ல. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து ஒரு புழுக்கம் இருக்கு. இந்த வெற்றியில ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்ற அந்த சந்தேகம் இருக்கு, மக்களுக்கே சந்தேகம் இருக்கு. அதனால நீங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கல, உங்களுக்கு தெரியல. அவர் வந்து ஊர்வலமா போய் நன்றி சொன்ன போனது, அந்த மக்கள் அங்க அழுது வந்து இது பண்ணது தெரியல. அதெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது வந்து தெரியாம போயிடுச்சு. அது சரிங்களா, ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு. 8000 ஓட்டு வந்து விஜயே நின்னால் கூட வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல ஜெயிப்பார். ஆனா திருச்சி கிழக்குல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினே நின்னார்னா கூட பாத்தீங்கன்னா விஜய் தான் அங்க ஜெயிப்பார். அது காரணம் என்னன்னா, ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால மீண்டும் அந்த மக்கள் வந்து அதான் போடுவாங்க. அதே நீங்க கொளத்தூர்ல வந்தோம்னா ஸ்டாலின் எதிர்த்தாருன்னா விஜய் தோப்பார். இதே திருச்சி கிழக்குல வந்து ஸ்டாலின் நின்னா கண்டிப்பா ஸ்டாலின் தோப்பார். ஏன்னா அந்த மக்கள் ஆல்ரெடி வந்து வெற்றி பெற வச்சுட்டாங்க. இப்போ மீண்டும் அங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து வேட்பாளர் நிறுத்தினா அந்த வேட்பாளர் ஜெயிப்பாங்க தவிர வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு சான்ஸே கிடையாது. அதிமுகவோட ஆதரவை பெற்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் எம்எல்ஏ பழகருப்பையா சொல்லியிருக்காரு. எதனால தவறு? ஆதரவு கொடுக்குறாங்க, அதை நம்ம ஏத்துக்கலாம். இல்லம்மா, இது ரொம்ப தப்பான நடவடிக்கைமா. இவர் விஜய் செய்த மிகப்பெரிய அரசியல் பிழைனா, ஆட்சிக்கு வந்து விஜய் செய்த மிகப்பெரிய அரசியல் பிழைனா வந்து இதுதான். உங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. நீங்க கொஞ்ச காலம் நீங்க வந்து அமைதியா இருந்தீங்கனாலே அந்த அதிமுக மெல்ல மெல்ல அவங்களே வந்து ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிருப்பாங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த சர்பத்தெல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு காலத்துல இப்பதான் ஐஸ் கட்டியில ஃபுல்லா போடுறாங்க இல்லையா? அப்ப ஐஸ் கட்டி எடுத்து வந்து வந்து போடும்போது என்ன செய்யணும் கேட்டா உடச்சி போடுவாங்க, தூளா நெருக்கி. டைட்டா இருக்குங்க. புரியுதா சொல்றது? அது மாதிரி இவங்க என்ன செய்யறாருன்னா, இப்போ அதிமுக தானா வந்து கரைஞ்சின்னு இருக்குது, அதை கையில எடுத்து நீங்க வந்து கேட்டா உடைக்கிறீங்க. அந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது. இப்ப அதிமுக உடைக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா விஜய் இருக்கிறாருன்னு பேர் ஆயிடுச்சு.
அதுதான் புரியுங்களா? எல்லாருமே சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான நடவடிக்கை. ஏன்னா 1,13,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கம்மா. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுல மலரல? யோசிச்சு பாருங்க. ஏன்னா திராவிடத்துக்கு எதிரா இருக்கிறாங்கன்றது ஒண்ணு. அதை தாண்டி என்ன கேட்டா அம்மாவுடைய அந்த மரணத்துல வந்து அம்மாவை ஒரு கொண்டு போய் சந்தேகம். அமெரிக்கால கொண்டு போய் காப்பாத்தலன்ற அந்த கோபம் வந்து பிஜேபி மேல இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுல என்ன டக்கர் அடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால தாமரையை மலர வைக்கவே முடியல. அண்ணாமலை வந்து தலைகீழ தண்ணி குடிச்சாலும் நடக்காது. அண்ணாமலை வேணா தன்னை வளர்த்துக்கலாம். ம். அண்ணாமலை வேணா கொஞ்சம் சொத்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் நடக்குமே தவிர தமிழ்நாட்டு தாமரையை மலர வைக்கலாம் முடியாது. 10 அண்ணாமலை வந்தா கூட நடக்காது. காரணம் கேட்டா ஒரு ஒரு பேட் மார்க் வந்துருச்சு, ஒரு பிளாக் மார்க் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ அதிமுக அழிக்கிறது யாருன்னு சொன்னா முதல்ல ஓடி வந்து நான் சொன்னாங்க, நான் டிவிக்கன்னு சொன்னா இல்ல பிஜேபின்றாங்க. ஏன்? ஆமா. ஏன்னா மெல்ல மெல்ல வந்து கரையான் மாதிரி இவங்க அடிச்சு காலி பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு பேர் இருக்கு. இப்போ நீங்க என்ன செய்றீங்க? அந்த பேரை தட்டி பறிக்கிறீங்க. அதிமுக உடைக்கிற இடத்துல நீங்க இப்போ நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து உங்களுக்கு எப்படி விசுவாசமா இருக்கிறாங்க, அது மாதிரி அதிமுக இருக்கிற தொண்டர்கள் வந்து எம்ஜிஆரால் வந்து காலம் காலமா ஜெயலலிதா அவர்களால் காலங்காலமா அதிமுக வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. 1,13,00,000 சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெல்ல மெல்ல நீங்க அமைதியா இருந்தாலே தானாவே வந்து உங்களோட வந்து இயல்பா வந்து சேர்ந்திருப்பாங்க. இப்ப நீங்க வந்து திட்டமிட்டு கட்சியை உடைக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பா நீங்க வந்து ஸ்டாலினை சந்திச்சுட்டு நீங்க அடுத்தது யாரை சந்திப்பா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கலாம். ஆனா அப்ப எடப்பாடி பழனிசாமி சந்திக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளவுப்பட்ட அணியில இருக்கிறவங்க போய் சந்திக்கிறீங்கன்னு சொன்னா, சி.வி. சண்முகத்தை சந்திக்கிறீங்கன்னு சொன்னா, அப்போ நீங்க இந்த பிளவுக்கே காரணம் நீங்க தான் ஆயிடுச்சு. இப்ப இந்த சந்திப்புலாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்க போறாருங்க, அதுக்காக ஒரு வீடு வீடா போய் இருக்கிறாரு, அப்படி ஆயிடுச்சு. அப்ப இங்க உங்களுடைய கல்ட்டு என்னாச்சு? உங்களுடைய பிம்பம் என்னாச்சு? அப்ப பிம்பம் உடைஞ்சு நொறுங்குது இல்ல, அவ்வளவுதான். அதனால வந்து இதை கண்டிப்பா செஞ்சிருக்காரு. இப்ப பாருங்கன்னா வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு விஜய் மீது ஒரு வெறுப்புல வந்துட்டாங்க. இப்ப திடீர்னு 55 வருஷம் கட்சியை விட்டுட்டு இங்க வராங்கன்னா, அப்ப இங்கேயும் விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல அவங்கள என்கரேஜ் பண்ணியே கூடாது. முதல்ல அவங்கள என்கேஜ் பண்ணிருக்காங்க, அனுப்பிட்டு இருக்கணும். நீங்க 24 பேர்ல 25 இதுல வேற நீங்க அமைச்சர் பதவி இதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் நடக்காதுன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க பாதி செங்குத்தா பொழந்து உங்ககிட்ட வராங்கன்னு சொன்னா, அதுவும் வரக்கூடிய நபர்கள் யாருன்னு பாருங்க. எல்லா ஸ்லீப்பர் வந்து வேலுமணி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஸ்லீப்பர் செல்லு, எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும், பிஜேபி ஆளு சொல்லி தெரியும். இருக்கிற அத்தனை பேர் அப்படிதானே. அப்ப நீங்க அவங்கள போய் கண்ண மூடி நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா உங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? சரி, வரதா வரவங்க ஒரு 34 பேர் கூட்டு போனா பரவாயில்ல, போனது 25 பேர், அதை ஒருத்தன் பல்ட்டி அடிச்சு இப்படி ஓடி போயிட்டான் திருப்பி. அப்போ இதனால ஒன்னாக போறதுல அவங்க பதவி இழப்பாங்க, வேணா பை எலெக்ஷன் நடக்கும். அந்த பை எலெக்ஷன்ல அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்றது அது நம்ம உறுதியா சொல்லவும் முடியாது இல்லையா? இப்ப டெல்லிக்கு விஜய் அவர்கள் போறதா இருக்கு. இது வந்து அரசியல் ரீதியா பார்க்கலாமா, இல்ல தனிப்பட்ட முறையில மோடி அவர்களை பார்க்க போறாரா? அப்படிலாம் கிடையாது. இது எப்படி இருந்தாலும் முதலமைச்சரா வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, மரியாதை நிமித்தமா போயிட்டு அப்படியே வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த உரிமைகளை பெற்றெடுப்பதற்காக போவாங்க. வழக்கமா நடக்கிறது தான், எல்லா முதலமைச்சரும் டெல்லிக்கு போவாங்க. என்ன ஒண்ணு இங்க அந்த அதுக்குள்ள நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிஜிஎம் ஆபரேட்டர்ஸ் எல்லாரும் வந்து ரெடி ஆகி டெல்லியில அந்த வீடியோ அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அப்படியே பாத்தீங்களா எங்க தலைவர் கெத்தா மாசா அப்படியே சாஞ்சி உட்கார்ந்தாரு எங்க தலைவர் மோடி எதிர்க்க, பாருங்க இவங்க எல்லாம் பாருங்க குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க, எங்க தலைவர் பாருங்க நிமிந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, இது அதெல்லாம் பேசுவாங்க. கோட்டு போட்டு சந்திச்ச முதல் சிஎம் யார் தெரியுமா? நம்ம முதலமைச்சர் விஜய் தான். மோடியை இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோட்டு போட்டு இது வரைக்கும் எந்த முதலமைச்சர் சந்திக்கவே இல்லை. முதல் கோட்டு போட்டு சந்தித்த முதல் முதலமைச்சர் யாருன்னா நம்ம முதல் விஜய் தான். அப்படி பில்டப் போடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். பொறுத்திருந்து அதுதான் பார்க்கணும். இப்ப பவன் கல்யாண் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை என்னோட ஒப்பிடாதீர்கள், தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலை வேற, ஆந்திராவுடைய அரசியல் சூழ்நிலை வேற, அவரோட என்ன வந்து ஒப்பிட்டு பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த விதத்துல அவர் சொல்றாரு? இல்ல எல்லாரும் அவர் நச்சரிக்கிறாங்கம்மா. என்ன சொல்றாங்கன்னா, அவர் பாருங்க கட்சியை தொடங்கி 2 வருஷத்துல அவர் வந்து முதலமைச்சரே ஆயிட்டாரு, நீங்க இன்னும் வந்து டெபுட்டியாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பயுமே வந்து அங்க உள்ள அரசியல் நிலைமை வேற, இங்க வந்து நிலைமை வேற. அங்க வந்து அவருக்கு வாய்க்கப்பட்ட ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைப்பா இருந்திருக்கிறாங்க, என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அது பொதுவா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறத பார்த்து நீங்க இது பண்ணாதீங்க, பக்கத்து ஸ்டேட்டை பார்த்து நீங்க முடிவு பண்ணாதீங்க, இங்க உள்ள அரசியல் நிலைமை வேற என்ன சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. போற இடத்தெல்லாம் இதை கேட்டீங்கன்னா எப்படி? போற இடத்துல கேட்கறாங்க, என்னங்க அவர் விஜய் பாருங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு, நீங்க என்ன எப்படி இருக்கீங்கன்னு சொன்னா,
முதல்ல இப்படி சொல்றத விட இப்படி எடுத்துங்க. விஜய் ஸ்டார் வேல்யூ வேற, பவன் கல்யாண் ஸ்டார் வேல்யூ வேற. நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டார் கிடையாது. நீங்க சிரஞ்சீவி சொல்லுங்க நம்பர் 1 ஸ்டார். ஆனா அவர் வரல. ஆனா இவரை எடுத்தீங்கன்னாக்கா, விஜய் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 2ன்னு சொல்ல முடியும். ஆனா அங்க நம்பர் 2ன்னு கூட சொல்ல முடியாது பவன் கல்யாண. 2க்குலாம் வேற ஆள் இருக்கிறான். ஒரு நடிகர் அவ்வளவுதான். ஒரு முன்னணி நடிகர் அவ்வளவுதான். ஒரு 4, 5, 6 அந்த இடத்துல தான் அவர் தவிர நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இடத்துல இல்ல அவரு. அப்ப நம்பர் 1, நம்பர் 2 இருக்கிற இடத்துல இருக்கிறவரை கொண்டு வந்து எப்படி நீங்க வந்து ஒப்பிடுவீங்க? அந்த ஒப்பிடுறது தப்பு இல்ல. அவர் 5வது இடத்துல இருக்கிறாரு. அப்படிதானே இருக்கு. ஒரு நடிகரா சொல்ல, இப்போ விஜயகாந்த் இருந்தாருமா, ரஜினி வந்து நம்பர் 1ல இருந்தாரு, கமல் நம்பர் 2ல இருந்தாரு. அதுக்கப்புறம் 3வது இடத்துல தான் வந்து விஜயகாந்த் இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த குசுமான்லாம் இவனுக்கு வேற ஒரு பக்கம். யாரு? விஜய், அஜித், அன்னைக்கு சொல்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அலையில தாக்கு பிடிச்சுன்னு அவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. அது மாதிரிதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க நிலைமை வந்து வேற. 3வது இடம் கூட கிடையாது, 4வது 5வது இடத்துல இருக்கிறாரு பவன் கல்யாண். அதனால ஒப்பீடு சரி கிடையாது. அதுக்கப்புறம் மக்களை ஒப்பீடுதான் 2வது. அவர் மக்கள் கிட்ட தள்ளிட்டாரு. அங்க உள்ள மக்கள் வேற, அங்க உள்ள சூழல் வேற. அப்படி கிடையாது. அவர் ஸ்டார் வேல்யூ வேற, என்னோட ஸ்டார் வேல்யூ வேற, அப்படி சொல்லி இருக்கணும். அதான் கரெக்ட். இப்போ தாவேக்கல இருக்க 9 அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கி இருக்காங்க. இப்போ விளையாட்டுத்துறை வந்து ஆதவ் அர்ஜுனா கிட்ட போயிருக்கு. நிதித்துறை செங்கோட்டையன் அவர்கள்ட்ட போயிருக்கு. கனிம வளத்துறை DK பிரபுட்ட போயிருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? வந்திருக்கிறாங்கம்மா. இப்பதான் நம்ம எடுப்புல நம்ம வந்து இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்குன்னு சொல்லிடுவேன் நானு. பட் இருந்தாலும் நீங்க எல்லாம் சொல்லுங்க, நீங்க உங்க வன்மத்தை கக்குறீங்கன்னு சொல்லுவீங்க. துறை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த துறையில அவங்களுடைய செயல்பாடு என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். எல்லாருமே பிறக்கும் போது அமைச்சர்கள் கிடையாதுமா. ஆனால் ஒரு தகுதி இருக்கணும் தான். ஒரு அனுபவம், ஒரு தகுதியும் வேணும் தான். அப்ப அதுக்காக நீங்க தகுதி இல்லாதவர்களும் நீங்க பதவி கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பீங்க. தகுதி இருக்கணும் தான் கண்டிப்பா. இவங்களுக்கு யாருக்கும் அந்த தகுதி இல்லைன்றது கூட நம்மளால சொல்ல முடியும் தான். ஆனாலும் அமைச்சர் பதவி ஏற்று அவங்க திறம்பட எப்படி செயல்படுறாங்கன்றத பார்த்துட்டு நம்ம பேசலாம். அதுதான் சரியா இருக்கும். இப்ப நீலாங்கரை வீட்டுல போயிட்டு விஜய் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காரு கமலஹாசன். வெற்றி பெற்ற பிறகு விஜய் அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தாரு. பார்க்காத தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா EPS அவர்கள், கமலஹாசன் அவர்கள். இப்ப போய் இவர் பாக்குறது என்ன மாதிரி? இல்ல, நான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள என்ன நடந்து நமக்கு தெரியாது. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து கமலை சந்திக்கலாம்னு நேரம் கேட்டு இருக்கலாம் ஒருவேளை. அப்ப நீங்க வராதீங்க, நானே வரேன்னு சொல்லியிருக்கலாம். நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு வேலை, ஒரு யூகம் தான். இல்ல, ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி போய் பாக்குறதுக்கு அவர் வெக்கமா இல்லையா? தன்னால இதெல்லாம் ஒண்ணும் வெக்கம் கிடையாது. முதலமைச்சர் நான் கூட நாளைக்கு நான் போவேன், 1000 விமர்சனம் பண்ணிருக்கிறேன். அதெல்லாம் சும்மாமா, அதெல்லாம் என்னம்மா இதெல்லாம் பேசுறீங்க? முதலமைச்சர்மா எப்படி இருந்தாலும் பிடிச்சாலும் பிடிக்கலாம், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். எனக்கு முதலமைச்சரா, உங்களுக்கு முதலமைச்சர்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். நாளைக்கே எங்க ஏரியால ஒரு பிரச்சனைங்க, ஒரு நலத்திட்டம் நடக்கணும், முதலமைச்சர் ஆவணம் செய்யணும்னா போய் பார்க்க தான் செய்வோம். முதலமைச்சர் பாக்குறதுலாம் உங்களுக்கு வெக்கம் இல்லையா? அதுதான் சொல்ல முடியாது. விமர்சனம் வேற, அரசியல் ரீதியா விமர்சனம் வேற, அது தொடர்ந்து வைப்போம். ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு அந்தஸ்துல இருக்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் பாக்குறதே வந்து அசிங்கம், அவமானம் அப்படிலாம் சொல்ல முடியாது. கருத்து சொல்லுவாங்கம்மா, அரசியல் ரீதியா கருத்து சொல்லுவாங்க. ஆனா கடுமையா எதிர்த்து இருக்கிறேன். நியாயமா விஜய் என்ன செஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன போட்டு தூக்கி உள்ள வச்சிருக்கணும். நான் பேசின பேச்சுக்கலாம் புரியுதா சொல்ல. அரசியல் இதெல்லாம் சகஜமா. அப்படி பார்த்தா கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னாரு, அவங்க தயவுல தான் இன்னைக்கு ஆட்சியே நடக்குது. விமர்சனங்கள் வேற தங்கச்சி, அது நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. இது வந்து அவருக்கு வெக்கம் இல்லையா, அது இல்லையா, இது அப்படி இல்லை. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கமலஹாசன் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் விஜய் அவர்களோட சந்திக்கணும் கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? சந்திக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நீங்க வராதீங்க, நான் வரேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால நாளைக்கே செக்ரட்டரியேட்ல ஒரு விஷயம் போய் பார்க்கணுங்க, ஒரு முதலமைச்சரை போய் பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னா யார் வேணா போகலாம். மாற்று கருத்துல யார் வேணா போகலாம். முதலமைச்சரை சந்திக்க போறோம் நம்ம, டிவிக்கு தலைவரை சந்திக்கிறதுக்கு போறோம் நம்ம. எப்படி இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து அப்படி கொச்சப்பட்ட முடியாதுல்ல. அவர் போய் சந்திக்கிறது தப்பு. அவர் சந்திக்கிறவங்க வந்து சூடு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். இங்க அரசியல் அதெல்லாம் கிடையாதுமா. மாற்று கருத்து பேசுவோம். நேற்றைய தினம் வரைக்கும் இதே டிவிக்கு வந்து கல்லாப்பட்டி கூட்டணி தான் சொன்னாங்க. எல்லாரையும் விமர்சனம் பண்ணதான் செஞ்சாங்க. ஐயா, இதே வந்து ஸ்டாலின் சாரா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் போய் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தாருல்ல இல்லையா? அப்படிதான் இதெல்லாம். அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து விமர்சனங்கள் தனிமா, இதையும் அதையும் வந்து ஒன்னா போட்டு குழப்ப கூடாது. சார், உங்க நேரம் ஒதுக்கி
நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.